ஏங்க உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், காதுல விளையலையா? கிளம்புங்க. ஆண்டி, ஆண்டி என்ன பிரச்சனை ஆண்டி? எப்படி திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆச்சு? தெரியலமா. டாக்டர் கேட்டா லோ சுகர், லோ பிபின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அம்மா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இந்த வயசுலயும் பட்டாம்பூச்சி மாதிரி எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா இப்ப படுத்திருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்நேரமும் ஓடி உழைச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கடவுள் சும்மா ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நான் இதை இப்படிதான் பாக்குறேன். மத்தபடி உங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களை ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாருமா. நீங்க வேணா பாருங்களேன், நாளைக்கோ நாளானிக்கோ கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படி சித்துவுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா நீங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். பாத்தீங்களா, உங்க பேரனை பாத்தீங்களா? அத்தைக்கு எப்படி ஆறுதல் சொல்றாருன்னு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு உங்க பேரனை பார்த்து கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்களும் சொன்னீங்களே ஆறுதல். என்னாச்சு தென்றல்? இல்ல, அத்தை இந்த நிலைமையில இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்க பாட்டி அவங்கள பார்த்து, என்ன சாரதா இப்படி படுத்து படுக்கையா ஆயிட்ட, இனி உன் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு நக்கல் பண்றாங்க. என்ன பாட்டி இதெல்லாம்? டேய், நான் ஆறுதல் தாண்டா சொன்னேன். ஆனா நான் என்ன பேசினாலும் இவங்க எல்லாருக்கும் தப்பாதானே புரியும். அதனாலதான் நான் நல்ல விதமா பேசினத இவ உன்கிட்ட மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்க அத்தைய பார்த்து நக்கலா பேசவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? எங்க உங்க மனசாட்சியை தொட்டு இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். தென்றல், விடு தென்றல். சாரதாமா மேல என் பாட்டிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் இவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்க வேற ஆகாஷ், அத்தைய பாக்குறதுக்குலாம் உங்க பாட்டி இங்க வரல. எங்க கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சேங்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அத்தைய நல்லா வெறுப்பேத்ததுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இந்த வயசுலயும் உங்க பாட்டிக்கு எவ்வளவு வக்கர புத்தி பாத்தீங்களா? இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பாத்தியாடா அவ பேசுறத? இதுக்குதான் நான் இங்க வந்திருக்கவே கூடாது. தேவையில்லாம வந்தம் பாரு. என்ன சொல்லணும்? நான் கிளம்புறேன். அம்மா, எதுக்குமா இங்க வந்து கூப்பிட்டு இருக்கீங்க? யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஏய், நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஹாஸ்பிட்டல்லயே இரு. எதுக்குமா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? நீ நான் சொல்றத கேளு. நீ இங்கே இருந்து முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியும் சாரதாவுக்கு நான் கொடுத்தபடிய 4வது முறையா கொடுத்துடு. அம்மா, அதான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரதாவை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எதுக்குமா தரணும்? இருந்தாலும் அவ இன்னும் தெளிவா தாண்டி பேசுறா. ஒருவேளை அவ பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லபடியா அவ எந்திரிச்சு வந்துட்டான்னா நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அதனாலதான் சொல்றேன், நீ இன்னொரு தடவை யாருக்கும் தெரியாம அந்த பொடிய அவளுக்கு கலந்து கொடுத்துடு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா? பயப்படாத சுகந்தி, இதுல உனக்கு எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் நிறைய பணமும் தருவேன். நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லு. இத பாரு, நீ மட்டும்
இன்னொரு தடவை சாரதாவுக்கு அந்த மருந்த கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு அந்த விஓ வேலையே இல்லாம பண்ணிடுவேன். அம்மா, அது மட்டும் இல்ல, சாரதாவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு நானே உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து. சாரதாமா வணக்கம். வாங்க சார். ம், உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர்தான் என் நிலத்தை வாங்கியிருக்காரு. இப்ப எப்படிமா இருக்கீங்க? ம். இருக்கேன் சார். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. ஆனா கல்யாண மண்டபம், சமையல், ஆர்கெஸ்ட்ரான்னு எதுக்குமே நான் இன்னும் பணம் கொடுக்கல. நீங்க தர வேண்டிய பேலன்ஸ் 25 லட்சத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவேன். அது வந்துமா, நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, தயக்கமா இருக்கு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் எப்படியாவது பணத்தை புரட்டிடலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. நீங்க உங்க நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்கம்மா. என்ன சார் இது? இப்ப வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசி நேரத்துல வந்து நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுக்க சொல்றீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் சார் இருக்கு. பத்தாவதுக்கு நானும் உடம்பு முடியாம இருக்கேன். இந்த நிலைமையில நான் யார்கிட்ட சார் நிலத்தை விற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ஆயிட்டீங்கன்னு தான் இந்த விஷயத்த நேர்ல வந்து சொல்றேன், இல்லனா போன்லயே சொல்லியிருப்பேன். சார், இப்ப நான் உங்களை விட்டா வேற யார்கிட்டயுமே நிலத்தை விற்க முடியாது. அதுக்கான நேரமும் இல்ல சார். தயவு செஞ்சு என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். முதல்ல என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு உங்க நிலத்தை வாங்கணும்னு ஆசைதான், ஆனா பணத்தை புரட்ட முடியலையே. நான் என்ன பண்றது? வேணா 2 மாசம் டைம் கொடுங்க, நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சார், நான் என் நிலத்தை விக்கிறதே என் பையனோட கல்யாணத்துக்காக தான். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீங்க 2 மாசம் கழிச்சு பணம் தரேன்னு சொல்றீங்க. என்னால அப்பதாம்மா முடியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க வேற யார்கிட்டயாவது நிலத்தை வித்துக்கங்கன்னு. உனக்கு ஆண்டலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா? இல்ல கந்தசாமி, ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லு, என்னாச்சு? சாரதாவை பாத்துட்டியா? இப்பதாம்மா சாரதாவை பாத்துட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஓ, அப்படியா? அட்வான்ஸ் திருப்பி கொடுக்காம நான் பத்திரத்தை ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. இனி உங்க ஆசைப்படியே சாரதாவால நிலத்தை வேற யாருகிட்டயும் விற்கவே முடியாதுமா. பையன் கல்யாணத்தை நடத்தவும் முடியாது. ரொம்ப சரியா சொன்ன கந்தசாமி. எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த உதவிக்கு பரிகாரமா நான் சீக்கிரமா உனக்கு ஒரு பெரிய சன்மானத்தை அனுப்பி வைக்க போறேன். நல்லதுமா. அப்ப நான் வச்சிருட்டுமா? சரி கந்தசாமி. அக்கா கல்யாணத்தை நிறுத்த இந்த ஆண்டாள் பாட்டி என்னென்ன வழியில எல்லாம் ட்ரை பண்றாங்க. ச்சே. கவலைப்படாதீங்க அத்தை. எங்க கல்யாணத்தை கிராண்டா மண்டபத்துல தான் நடத்தணுமா என்ன? சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சுக்கலாம் அத்தை. அப்படி இல்ல தென்றல். சித்து எனக்கு ஒரே பையன். சின்ன வயசுல இருந்தே அவன் ஆசைப்பட்ட எதுவுமே அவனுக்கு கிடைச்சதில்ல. அவன் ஆசைப்பட்ட அவனுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் தென்றல். அப்படி இருக்கும்போது
உங்க கல்யாணத்தை நான் எப்படிமா சிம்பிளா நடத்த முடியும்? ஊரே மெச்சுற மாதிரி என் பையன் கல்யாணத்தை ரொம்ப விசேஷமா நடத்தினா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா, சந்தோஷங்கிறது ஒரு விஷயத்தை கிராண்டா நடத்துறதுல இல்லம்மா, எந்த தொந்தரவுமே இல்லாம நிம்மதியா நடத்துறதுலயும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு எங்க கல்யாணம் தென்றல் சொல்ற மாதிரி பேசாம கோயில நடக்கட்டுமே. பேச்ச மாத்தாதீங்க பாட்டி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா பாட்டி? ஒரு பக்கம் சாரதா அம்மா என்னோட பெரியம்மா, சித்து என்னோட அண்ணன், இன்னொரு பக்கம் தென்றல் நிலாவோட கூட பிறந்த அக்கா. அந்த வகையில அவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களுக்கு ஏன் பாட்டி இவ்வளவு வெஞ்சன்ஸ்? சரி பாட்டி, சாரதா அம்மா, சித்து, தென்றல்னு அவங்க 3 பேருமே உங்களுக்கு ஆகாதவங்கள ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தா உங்களுக்கு என்ன பாட்டி? நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி எல்லாம் தடங்கல் பண்றீங்க? உங்களதான் பாட்டி கேக்குறேன். ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு இவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத ரூமுக்கு வெளியில ஒளிஞ்சுகிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேக்குறேன்? அப்போ நிலா கிட்ட நீங்க சொன்ன காரணங்கள்லாம் உண்மைதானா? அந்த காரணத்துக்காக தான் நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களா? பாட்டி சொல்லுங்க பாட்டி. இத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம், எனக்கு தொலை வலிக்குது. முதல்ல இவளை கூட்டிகிட்டு போய் இங்க இருந்து. பாட்டி பிளீஸ் மா, கையெழுத்து போடுங்கம்மா பிளீஸ். மா, இப்ப சந்தோஷமா இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆகாஷ் அங்க வந்து சாரதாவுக்கு பணம் கொடுத்தானா? ஆமாமா, அந்த தம்பி பணம் கொடுத்தாங்க. என்னடி ஆமாமான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க வந்து சாரதா கிட்ட பண விஷயம் பேசும்போதே நீ எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்கணும்ல? இல்லம்மா, நான் வந்து சாரதா பணத்தை வாங்க மாட்டேன்னு தான் நினைச்சேம்மா. நான் நினைச்ச மாதிரியே வேண்டான்னு சொல்லிட்டா. உங்க பேரன் தான் அப்படி இப்படின்னு பேசி நிலத்தை நானே வாங்கிக்கிறேன், இந்த கந்தசாமி கிட்ட வாங்கின பணத்தை அவர்கிட்டயும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி சாரதாவ கையெழுத்து போட வச்சாரு. இந்த ஆகாஷ என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அவனை விடு. உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காருமா. நீங்க கொடுத்த பணத்தை நான் உடனே ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அப்பா கிட்ட வீடியோ கால் பேசினேன். நல்லாதான் இருக்காரு. ரொம்ப நன்றிமா, என் அப்பாவோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டும். நீ அந்த சாரதாவுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்துட்டியா இல்லையா? இல்லம்மா, அது நான் மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சித்து, தென்றல், நர்ஸ் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் அந்த சாரதா பக்கத்துல இருந்துட்டே இருக்காங்க. அதனாலதான் கொடுக்கவே முடியலமா. அப்போ நீ இன்னும் அவளுக்கு 4வது டோஸ் கொடுக்கவே இல்ல, அப்படித்தானே? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இன்னைக்கு கொடுத்துறேன். இல்ல, நீ உன் அப்பாவை பத்தின கவலையிலேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ உடனே பேசாம ஊருக்கு கிளம்பு. நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி சாரதாவுக்கு அந்த மருந்த கொடுத்துக்கிறேன்.
வேண்டாமா, நான் எப்படியாச்சும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன். என் அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காகவாவது அந்த நன்றி கடனுக்காக கண்டிப்பா நீங்க கொடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவோமா. உன்னை நம்பலாமா? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த மருந்த சாரதாக்கு எப்படியாவது கொடுத்துருவோமா. நீங்க என்ன நம்புங்க, நிம்மதியா தூங்குங்க. இப்ப உன் வார்த்தைய நான் நம்புறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் சாரதா, நீ அந்த மருந்த 4வது தடவை சாப்பிட்டேன்னு வெயி, அப்புறம் உன்னால எந்திரிக்கவே முடியாது. சாகுற வரைக்கும் படுத்த படுக்கதா. அப்புறம் எப்படி நீ உன் பையன் கல்யாணத்தை நடத்துவேன்னு நானும் பாக்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சம்பந்தி. கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கல்யாணத்துக்கு உங்களால வர முடியுமான்னு தான் தெரியல. சரி, அதுக்கு என்னங்க பண்றது? புள்ளையோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு எல்லா அம்மாவுக்கும் கொடுத்து வச்சிருக்குமா? ஏய், எங்க வந்து என்ன பேசுற நீ? இதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வரவனா நினைச்சேன். அப்புறம் எது கூட்டிட்டு வந்தீங்க? வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? சம்பந்தி, நான் மறுபடியும் இதே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தெரியுறீங்க. எப்படி இருந்தாலும் தென்றலுக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அந்த கல்யாணம் நீங்க முழுசா குணமானதுக்கு அப்புறம் நடந்துட்டு போட்டுமே. இப்ப எதுக்கு இந்த அவசரம்? பத்திரிக்கை கொடுத்த எல்லாருக்கும் நானே வேணும்னா போன் பண்ணி பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன். கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுடலாம். இல்லண்ணே, உங்க அக்கறைய நான் உதாசீனப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என்னால என் புள்ள கல்யாணம் தள்ளி போறத நான் சுத்தமா விரும்பல. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இவ உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டா போல இருக்கே. எப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வாங்க சார், உங்களதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இவ்வளவு சந்தோஷமா பேசுறத பார்த்தா பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க போல் இருக்கு. ஆமா சார். சரி சித்து, அந்த பேக்ல பணம் இருக்கேடு. இந்தாங்க, கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை ஆரம்பிங்க. சரி, வரேன் மேடம். நன்றிமா. வரோமா. வாங்க. அப்புறம் அண்ணே, நீங்களும் கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். சரிங்க சம்பந்தி, உடம்ப பாத்துக்குங்க. பாத்துக்க தென்றல். வா. வரோம். ஒரு நிமிஷம். வந்துடாத. சொல்லு சுகந்தி. நீங்க நினைக்கிற மாதிரி சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்த முடியாது போல இருக்குமா? என்னடி வளர்ற? ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரியே 4வது தடவை அந்த பொடிய கலக்கி சாரதாவுக்கு கொடுத்த. சாரதாவும் வீக்கா தான் இருக்கா. எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் குறிச்ச மாதிரியே கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அப்படின்னு சொல்றாமா. யார் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாமா. எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அப்படியே அடம் பிடிக்கிறா. டாக்டர் கூட வேற வழி இல்லாம அவளோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. இனிமேல் நீங்க தான் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உங்களையும் மீறி அந்த கல்யாணம் நடக்கணும்னே இருந்தாலும் சாரதாவால கல்யாண மண்டபத்துக்கு வரவே முடியாது. அதுக்கு நான் உத்தரவாதமே கொடுக்கறேன். எதை வச்சு இவ்வளவு உறுதியா உத்தரவாதம்லாம் கொடுக்கற? அவ உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு மோசமா இருக்குமா, நாளைக்கே கூட அவளுக்கு ஏதாவது ஆயிரலாம். அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. இருந்தாலும் நீங்க அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் தீவிரமா யோசிங்கம்மா.
நாளன்னைக்கு தானே கல்யாணம். நான் நாளைக்கு சாயந்தரமே என்னோட அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே ஆரம்பிக்கிறேன். அம்மா, அடுத்து என்னமா பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாரு. டான்ஸ் ஆட போலாம் வா. வேண்டாம் அதான் வாங்க கூட்டிட்டு வரலாம். வேண்டாம். என்ன ஆ? போங்க, உங்க செல்ல பொண்ணு தென்றல் கல்யாணம், எல்லாரும் ஜாலியா ஆடுறாங்க, நீங்களே எந்திரிச்சு போய் ஆடுங்க. என்ன கிண்டல் பண்றேன்னு நல்லா தெரியுது. உங்க கூட ஆடணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது, இந்த உடம்பு ஒத்துழைக்கல, இதுல ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏங்க சரி, இப்போ போய் அதெல்லாம் பேசிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க ஜாலியா கை தட்டி சந்தோஷமா பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா ஆடுறாங்க பாருங்க. சாரதா, மகனும் மருமகனும் டான்ஸ் ஆடுறத பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க போல இருக்கு. பின்ன 2 பேரும் எவ்வளவு அழகா ஆடுறாங்க பாத்தியா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க. ஒரு நிமிஷம். என்னடி இது உன்னோட அடுத்த பிளானா? எதுக்காக தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கு போகாம மறுபடியும் இங்கேயே செட்டில் ஆனியா? இதெல்லாம் என்னடி பொழப்பு? இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் நாக்கு புடுங்கிட்டு செத்து போயிருக்கலாம். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி தப்பான பொண்ணுங்களுக்குலாம் என்ன சார் மரியாதை கொடுக்க முடியும்? முதல்ல நீங்க யாருமா? நான் சித்துவோட அம்மா. கண்டவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு நான் என் பையனை ஒன்னும் தப்பா வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தா என் ஊர் ஜனங்க என்ன ஊராட்சி மன்ற தலைவி ஆகியிருக்கவே மாட்டாங்க. நீங்க ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு ஆணவமா பேசுறீங்களா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சா நான் சும்மா விட்டுருவேனா? என் பையன் இவன் வாழ்க்கையை சீரழிச்சான்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பேசாதீங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ். சித்து என்னுடைய பேரன் தான். அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். சார், நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பசங்க மேல இப்படிதான் கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? அப்படி இருந்தா நாட்டுல ஏன் இவ்வளவு கற்பழிப்பு, கொலை, கொள்ளைன்னு நடக்குது? இந்த பையனால இவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நான் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என் கடமையை செய்ய விடுங்க சார். என்ன சார் உங்க கடமை? யாராவது யார் மேலேயாவது பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அப்படியே நம்பிக்கிட்டு உடனே அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? இதுதான் நீங்க செய்யற கடமையோட லட்சணமா? தம்பி, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் என் கடமையை செய்ய தடையா இருந்தீங்கன்னு சொல்லி உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
எப்படியாவது சிவானியும் அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜனும் சேர்ந்து நடக்க இருந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அந்த எஸ்பி பரசுராமனால நம்ம பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. இனிமே சிவானிய பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து சுகந்தியை வச்சு மூவ் பண்ண வேண்டியதுதான். ஆண்டாளம்மா கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்க. 3வது மாடியில ஒரு எம்டி ஹால் இருக்கு. நான் இப்ப அங்கதான் இருக்கேன். சீக்கிரமா வா. சரிங்கம்மா, நான் வரேன். அம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? நீ கொடுத்த 4வது டோஸ் மருந்தால சாரதா உடம்பு முடியாம இருக்கா. அவளால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்த. அப்புறம் எப்படிடி சாரதா இங்க வந்திருக்கா? உன்னத்தான் கேக்குற, பதில் சொல்லு. நான் சொன்ன மாதிரி நீ அவளுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. என்னது குடுக்கலையா? ஏண்டி குடுக்கல? ஏன்னா சாரதா ரொம்ப நல்லவ. அதுவே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எனக்கு அவ நல்லவன்னு தெரிய வந்த பிறகு அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வரலமா. அது மட்டும் இல்லம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்லா இருந்த சாரதா நீங்க கொடுத்த மருந்த 3 தடவை பால்ல கலந்து கொடுத்து நல்லா இருந்த சாரதாவை இன்னைக்கு படுத்த படுக்கையில போட்டு ஆளாக்கிட்ட. அது சாரதா, என் அப்பா பிரச்சனையில இருக்காரு. ஆனா அவரோட பிரச்சனைய சரி செய்ய என்னால முடியல. சுகந்தி, நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய மாட்டேனா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு உடம்பு சரியில்லை சாரதா. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? என்ன சொல்ற சுகந்தி? நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நான் அங்க போறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சாரதா. எப்பயும் போல இப்ப என் தங்கச்சி இருக்கா. எனக்கு இப்ப அப்பாவோட செலவுக்கு தான் காசு வேணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கா செலவாகும்னு சொல்றாங்களா. நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால அந்த அளவுக்கு பணம் புரட்டுற நிலைமையில இல்ல. சரி, இப்ப அப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. சாரதா, யாருக்கு கால் பண்ற? நம்ம ஊரு வாத்தியாருக்கு தான். ரிங் போகுது. சார், நான் சாரதா பேசுறேன். நம்ம ஊரு விஓ சுகந்தி இருக்கால, அவ ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருக்கா. இந்த நேரம் பார்த்து அவ ஊர்ல அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. கூட சுகந்தியோட தங்கச்சி வேற இருக்கா. அவளால ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ண முடியாது இல்லையா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்வான்ஸா ஒரு 20,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார். இந்த ஹெல்ப்ப பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் சார், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த பணத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார். சரிங்க சார், நீங்க பணத்தை கட்டிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சார்.